போறோம்னு சொன்னாதான் நீங்க 2 பேரும் கூட வருவீங்களா? வாங்க கிளம்பலாம். கௌரி, நீ எங்க போறன்னு சொல்லலன்னா என் தலையே வெடிச்சிரும் கௌரி. போறப்ப எங்க போறேன்னு கேட்க கூடாதுன்னு சொல்ற பெரிய மனுஷன் நீங்க தானே. இப்ப நீங்க என்கிட்ட எங்க போறேன்னு கேக்குறீங்க? உங்க அழுக்கு துணியெல்லாம் துவைச்சு போட்டிருக்கேன், அதை எடுத்து காயவாது போடுங்க. நீங்க வாங்க போலாம். அதைத்தானே கல்யாணம் ஆனதுல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வரும்பா. என்ன நடக்குதுங்க? இவ்ளோ நாளா மகளோட கட்சியில இருந்த, இப்போ மருமகளோட கட்சிக்கு தாவிட்டியா? இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். ஆமா, அம்மா இவங்க 2 பேரையும் எங்க கூட்டிட்டு போறாங்க இன்னும் புரியலையே. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, வாங்க வாங்க, நிறுத்துங்க அண்ணா. அந்த ஆட்டோவை சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா, சீக்கிரம் போங்க. கொஞ்சம் வேகமா போங்க. சரிம்மா. அந்த ஆட்டோவை மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபாலோ பண்ணிட்டே போங்க. சரிம்மா. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. ஆனா கல்யாணத்துக்கு செலவு பண்றதுக்கு கையில நயா பைசா இல்லைங்க. கடன் கேட்டுட்டு போய் நின்னு அவமானப்பட்டு திருமணம்தான் மிச்சம். இந்த வீட்டை விக்கிரகமா தாங்கி நிக்கிற நம்ம மூத்த பொண்ணே கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறா. நீங்க தாங்க இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்க ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டணும். இங்கதான்ப்பா, இங்கதான் நிறுத்திக்கோ, ரைட்ல நிறுத்தி. நிறுத்துங்க 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 நிறுத்துங்க, இங்கே நிறுத்திக்கங்க. செல்வம், ஆட்டோ பணம் கொடுத்துட்டு வா. சரிம்மா. அத்தை, எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? உள்ள வந்தா தெரியுதானம்மா போகுது. வாமா. என்ன அம்மா இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள போறாங்க? சம்மந்தியம்மா, என்ன சம்மந்தியம்மா அப்படி பாக்குறீங்க? வாங்க சம்பந்தியம்மா, வாங்க மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டோம். வீட்டுக்கு நேர்ல வந்து சொல்லான்னு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன சம்மந்தி நீங்க? இது நம்ம வீட்டு கல்யாணம். கோகிலாவும் அகிலாவும் என் பொண்ணு திவ்யா மாதிரி தான் எனக்கு. அதனால நீங்க வீட்டுக்கு வந்து அழைக்கணுங்கிற சம்பிரதாயம் எல்லாம் நமக்குள்ள தேவையே இல்லை. கல்யாணம் திடீர்னு முடிவாயிடுச்சு. மகாவும் வேலை இல்லாம இருக்கா. என் பையன் செல்வமும் வேலையை ரிசைன் பண்ணிட்டான். எல்லாருமே ஒரு மாதிரி பண நெருக்கடியில தான் இருக்கோம். கல்யாண செலவுகளுக்கு பணம் ரெடி பண்ண முடியாம செல்வமும் மகாவும் தவிக்கிற தவிப்பை நான் பார்த்தேன். என்ன அம்மா இவ்ளோ நல்லவங்களா மாறிட்டாங்க? அதுக்காகத்தாம்மா இதை கொண்டு வந்தேன்.
இப்போதைக்கு என்னால முடிஞ்சது. இத வச்சு கல்யாண வேலையை பாருங்க. என்ன சம்மந்தி இதெல்லாம்? சம்மந்திமா, நீங்க பதட்டப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என் பையன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ ஒரு நொடி கூட யோசிக்காம நீங்களும் உங்க பொண்ணுங்களும் கழுத்துல காதுல கையில கிடந்ததெல்லாம் கழட்டி கொடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. அதை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு உதவி தேவைப்படுறப்போ நான் அதை செய்யாம இருந்தா அது நியாயமே இல்லம்மா. என்ன இவங்க இவ்ளோ நாளா இந்த நகையெல்லாம் எங்க வச்சிருந்தாங்க? இந்த நகைகளை அடமானம் வச்சு இதுல வர்ற பணத்துல கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. நேரம் வரும்போது நாம இதை திருப்பிக்கலாம். அத்தை, வேண்டாம் அத்தை. வீட்ல இருக்கிற நகைகளை எதுக்கு அடமானம் வச்சுக்கிட்டு? அது உங்ககிட்டே இருக்கட்டும். பணத்துக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். கோகிலாவுக்கு உங்க ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் போதும். என்ன மகா, நானும் வெண்ணிலாவும் உன்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கோம். இப்ப இந்த நகையை கையில வாங்கிட்டா நாளைக்கு ஒரு சொல்லு வருமேன்னு யோசிக்கிறியாமா? அப்படியெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம். என் பிள்ளை உயிருக்கு முன்னாடி எதுவுமே முக்கியம் இல்லைன்னு அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பவே நான் உணர்ந்துட்டேன். அவனை எனக்கு முழுசா திருப்பி கொடுத்தவனே. உங்க நகைகளை வித்து அந்த பணத்துல நீங்க என் செல்வத்தை காப்பாத்துனீங்க. ஆனா நான் இந்த நகைகளை அடமானம் தானே வைக்க சொல்றேன். அதோட அலைஞ்சு திரிஞ்சு கடன் வாங்குறதுக்கும் இப்ப நேரம் இல்ல. கல்யாணமும் நடந்தாகணும். மகா, நீ சரின்னு சொன்னாதான் உங்க அம்மா இந்த நகையை வாங்கிப்பாங்க. அது இல்ல, நகைகளை கொடுக்க நம்ம வீட்ல உள்ளவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அங்க என்ன யாருமா கேள்வி கேப்பா? உன் மாமனாரும் வெண்ணிலாவும் தானே. உனக்கு நான் ஏதாவது ஒரு நல்லது பண்றேன்னா உன் மாமனார் அவ்வளவு சந்தோஷப்படுவாரு. என்ன, என் பொண்ணு வெண்ணிலா தான் ஏதாவது முனமுனன்னு புலம்பிக்கிட்டு இருப்பா. அவ சொல்றதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்கணுங்கிற அவசியமே இல்ல. அவளெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாவே நினைக்க வேண்டாமா. நமக்கு நல்ல காரியம் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். மகா, இதெல்லாம் எனக்கு எங்க அம்மா போட்ட நகைங்க. ரொம்ப நாளா இதெல்லாம் அடமானத்திலேயே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நான் இதுக்கு பணம் கட்டிக்கிட்டே இருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் என்னால இதை மீட்க முடிஞ்சது. செல்வம் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ இந்த நகைங்க என்கிட்ட இருந்திருந்தா முதல்ல நான் கண்டிப்பா இதை உங்ககிட்ட கொடுத்துருப்பேமா. சரி, இப்போ இது ஒரு நல்ல காரியத்துக்கு தானே பயன்பட போகுது. இது எங்க அம்மாவோட நகை, அதனால யாரும் என்னை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. மகா, நீ அம்மாவை நகையை வாங்கிக்க சொல்லுமா. இத உடனே அடமானம் வச்சு பணத்தை வாங்கி கடகடன்னு கல்யாண வேலையை ஆரம்பிங்க. அம்மா, நகையை வாங்கி அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்து கல்யாண வேலையை பார்க்கலாம்.